நம்மோடு நம் வீட்டில் வசிக்கும் ஒரு ஜீவனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அந்த ஜீவன் காலதேவன் என்று அழைக்கக்கூடிய பல்லி. நம் வீடுகளில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருந்தால் அப்போது பல்லி சத்தம் செய்தது என்றால் அது இருக்கும் திசையை பொறுத்து நன்மை தீமைகளை பற்றி சொல்வார்கள். இது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், கடவுள் மனிதர்களோடு பேசுவதற்கான வழிகளில் பல்லியும் ஒன்று என்று. சில நேரங்களில் ஒரு சில தகவல்களை நமக்கு குறிப்பால் உணர்த்துவார் கடவுள். அது காலதேவன் என்ற பல்லியின் மூலமாகத்தான் என்று நம்பப்படுகிறது. மற்ற உயிரினங்களை விடுத்து பல்லிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், அது நவகிரகங்களின் கேதுவை குறிக்கும். மேலும் பல்லிக்கு ஒரு சில சக்திகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட அதை ஒரு தெய்வமாகவே கருதுகின்றனர். இதற்கு ஆதாரம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லியின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவிலிலும் பல்லியின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளதையும் காணலாம். இவை தங்கத்தினால் ஆனது. பொதுவாக நம்முடைய வீடுகளில் உள்ள பல்லிகள் சில சமயம் நம் மீது விழுந்தால் தலை, கை, கால் என விழும் இடத்தை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுகின்றன. பல்லி எங்கு விழுந்தாலும் பல்லிக்கென்று உள்ள கோவில்களான காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கும் சென்று அங்குள்ள தங்க பல்லிகளை தொட்டு வணங்கினால் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. பல்லியை பற்றி அறியக்கூடிய ஜோதிடத்தை கௌரி பஞ்சாங்கம் என்று அழைக்கின்றனர்.